அமைதியான மழைக்காடு. வானத்தில் உயரமாக பறந்தது ஒரு கழுகு. அது வலிமையின் அடையாளம். ஆனால் தனிமையின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதே காட்டில் பச்சை நிற சிறகுகளுடன் சிரித்துக்கொண்டே பறந்தது ஒரு கிளி. மற்ற பறவைகளெல்லாம் கழுகை பார்த்து ஒதுங்கின. ஆனால் கிளி மட்டும் பயப்படவில்லை. உன் உயரம் பயமாயிருக்கலாம், ஆனா உன் மனசு நல்லதுன்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் கழுகின் மனசை முதன்முறையாக நகிழ வைத்தது. அன்றிலிருந்து கழுகும் கிளியும் வானத்தில் ஒன்றாகப் பறந்தன. வலிமையும் மகிழ்ச்சியும் நட்பாக மாறியது. ஒருநாள் அந்த அமைதி உடைந்தது. காட்டுக்குள் நுழைந்தான் வேட்டைக்காரன். அவன் விரித்த வலைக்குள் தெரியலாமல் சிக்கிக் கொண்டது அந்த கிளி. கழுகா, உதவி செய்! பயத்தில் நடுங்கியது அந்த குரல். வானத்தில் இருந்த கழுகு அந்த குரலை கேட்டதும் மின்னல் போல கீழே பாய்ந்தது. வேட்டைக்காரன் நெருங்கும் முன் கழுகின் கூர்மையான நகங்கள் வலையை கிழித்தது. கிளியை தூக்கிக் கொண்டு வானத்தின் உச்சிக்குப் பறந்தது. பாதுகாப்பான இடத்திற்கு சென்றபின் கிளி கண்ணீருடன் சொன்னது, "நீ இல்லையென்றால் இன்று நான் இல்லை." கழுகு மெதுவாக சொன்னது, "வலிமை காக்கும், ஆனா நட்பு உயிர் காக்கும்." அன்றிலிருந்து அந்த காட்டில் ஒரு கதை பேசப்பட்டது. வலிமையை விட நட்பே பெரியது.